ஹலோ மக்களே. ஸோ ஃப்ரீ ஃபயர் லவர்ஸ் உங்களுக்காக ஒரு கொஷின். ஸோ உங்களுக்கு ஃப்ரீ ஃபயர்லேயே ஃபஸ்ட் வந்த 2 கேரக்டர்ஸ் எதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கோட டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. த கமெண்ட் பி லைக், நீங்கள் எந்த டேமேஜும் கில்லும் பண்ணாமல் சிஎஸில் ஜெயிக்கணும். அதான் எனக்கு வந்த கமெண்ட். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, கமெண்ட் வந்து இந்த ஆக்சுவலி ஜெயிக்கணும், ஆனால் சிஎஸ்ஸாக பிஆரான்னு அவங்க சொல்லலை. நான் சிஎஸ் ஈஸியாக இருக்கும் சிஎஸ் சூஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் எப்படி போச்சுன்னா, ஃபஸ்ட் ரவுண்ட் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். நானும் ஹீலிங்கில் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன். செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்ட் நான் கிங்ஃபிஷர் இருக்குன்னே தெரியாமல் நான் கிங்ஃபிஷர் வாங்கினேன் பார்த்தீங்களா. இல்லைன்னு உங்களுக்கு என்ன தெரியுது கைஸ், ஒரு வேலையை செய்கிறப்போ நம்ம தீவிரமாக யோசித்து செய்யணும். ஸோ கைஸ், நான் நினச்சேன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கலாம், ஹெச்பி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவங்க கோஆப்ரேட் பண்ணலை. ஸோ நான் என்ன பண்ணேன், அங்கே இருக்கிறவனுக்கு போய் சரி ஹெச்பி போடலாம் அப்படின்னு போனால், அதுக்கு பார்த்தா பையன் நாக் ஆகிட்டான். அவனை காப்பாற்ற போனால் அவன் செத்து போயிட்டான். இவனை முடிக்கலான்னு பார்த்தா நம்ம டேமேஜும் இருக்கக்கூடாது, கில்லும் எடுக்கக்கூடாது அப்படின்றது காரணத்துக்காக நான் அவங்களே எந்த கிரவுண்டும் நாங்கள் வின் ஆகிட்டோம். ஸோ திஸ் இஸ் தி தேர்ட் ரவுண்ட் கைஸ். செகண்ட் த்ரீ தான் எனக்கு ஞாபகம். ஸோ அந்த கேம் யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ரவுண்ட் 3 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் போனோம், நான் ஜம்ப் பண்ணேன், தாவினேன். ஸோ பார்த்தா எனிமி பின்னாடியே வந்துட்டாங்க. ஸோ என்னால் அடிக்கவும் முடியாது. ஸோ நான் என்ன பண்ணேன், நம்ம அளவுக்கு தலையை போட்டு போனேன். ஸோ அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம், சரி ஹெச்பி போடலான்னு போனால், இங்கே பார்த்தா அதுக்குள்ளே டீம்மேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்பி லூஸ் பண்ணிட்டு ஒருத்தன் நாக்கே ஆகிட்டான். ஸோ அவனை காப்பாற்றலாம் போனால் அவன் செத்து போயிட்டான். சரி இவனா காப்பாற்றினான் அப்படின்ட்டு இவனுக்கு கவருக்கு தூக்கி டோல் போட்டால் அப்படியே நான் ரிவைவும் பண்ணிட்டேன். ஆனாலும் இந்த மேட்ச் தோற்றணும் கைஸ். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே நம்ம கையில் இல்லை. ஸோ ரவுண்ட் 4 ஃபைட். ஸோ இந்த ரவுண்டு தான் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க. ஸோ ஆக்சுவலி இந்த ரவுண்ட் ஸ்டார்ட் ஆச்சு கைஸ். ஸோ ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆனோடனே நான் பார்த்தா ரைட் சைடில் போனேன், டீமேட்ஸ் பார்த்தா லெஃப்ட் சைடில் போனாங்க, இல்லை டீமேட்ஸ் ரைட் சைடில் தான் வந்தாங்க. ஸோ இவன் நெருங்குடா பாப்போம் நெருப்பு போட்டான். ஸோ நானும் சரி போனேன். இங்கே தான் கைஸ் இவனுக்கு நல்லா ஹெச்பி கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியாமல் டேமேஜ் கொடுத்துட்டேன் கைஸ். ஸோ சாரி ப்ரோ, மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்ற காரணத்துக்காக எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன், நெக்ஸ்ட் கேமில் வந்து சரி நம்ம கில் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒருத்தனுக்கு நம்ம டேமேஜ் கொடுத்தா ஒருத்தன் ஓசி எடுப்பான் பார்த்தீங்க. அப்போ ஒரு டென்ஷன். நான் என்ன பண்ணேன், சரி விட்டு கொடுக்கக்கூடாது மகனே அப்படின்னு ஓடி இவனை அடிச்சுட்டு அப்படியே பின்னாடிலேருந்து அவங்க தம்பி நின்றுட்டு இருந்தான், அவனையும் அடித்தேன் கைஸ். ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன், ஏன்னா அதில் வாய்ஸ் நல்லா இல்லை. பூயா பாய்.